உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் அமைதி பேச்சுவார்த்தை எந்தவித உடன்பாடும் எட்டப்படாமல் படு தோல்வியில் முடிவடைந்துள்ளது. 21 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய பொருளாதார போரை அறிவித்துள்ளார். இன்று இரவு இந்திய நேரப்படி சரியாக 7:30 மணி முதல் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக ஈரானின் அனைத்து துறைமுகங்களுக்கும் செல்லும் கப்பல் போக்குவரத்தை அமெரிக்க ராணுவம் முழுமையாக முடக்கப் போகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய டிரம்ப், ஈரான் தற்போது ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது, அவர்கள் பிழைக்க வழியில்லாமல் தவிக்கிறார்கள் என்று மிகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரானின் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகள் ஏற்கனவே தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டன என்றும் இனி ஈரான் ஒரு சொட்டு எண்ணெயை கூட உலக நாடுகளுக்கு விற்க முடியாது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஈரான் அல்லாத மற்ற நாடுகளின் கப்பல்கள் வழக்கம் போல் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லலாம் என்றும் ஈரானிய கப்பல்களுக்கு மட்டுமே இந்த தடை பொருந்தும் என்றும் அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி மிரட்டலுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரானின் கடற்படை தளபதி ஷாராம் ஹிரானி, அமெரிக்காவின் இந்த தடை உத்தரவு மிகவும் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது என்று கிண்டல் செய்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் ஒவ்வொரு அசைவையும் ஈரானிய வீரர்கள் கண்காணித்து வருவதாகவும் எதற்கும் அஞ்சப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஒருபுறம் பேச்சுவார்த்தை தோல்வி, மறுபுறம் கடல் வழி முடக்கம் என பதற்றம் அதிகரித்து உள்ள நிலையில் இஸ்ரேல் ராணுவம் எந்த நேரத்திலும் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த போரில் தங்களுக்கு துணையாக வராத நேட்டோ அமைப்பின் மீது அதிபர் டிரம்ப் கடும் கோபத்தில் இருக்கிறார். நேட்டோவிற்காக அமெரிக்கா இவ்வளவு செலவு செய்கிறது, ஆனால் நமக்கு தேவைப்படும் போது அவர்கள் உதவிக்கு வரவில்லை என்று அவர் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இதனால் நேட்டோ அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறக்கூடும் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. வல்லரசு நாடுகளுக்கு இடையே முற்றி வரும் இந்த போர் உலக பொருளாதாரத்தை எங்கே கொண்டு செல்லும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.